ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் பற்றி, எஸ்எஸ்சிஜிடி ரன்னிங் ஃபிசிக்கலை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, நீங்கள் நம்ம வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். சரிங்களா? ஓகே, ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து ஒரு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ படித்து சொன்னேன். என்ன சொன்னேன்? எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபிசிக்கல் லேட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கடைசி ஃபிசிக்கல் டக்குன்னு வந்துருச்சு. ஃபிசிக்கல் ஒரு சில இது நடந்துச்சு, வெயிலில் ஓட விட்டாங்க, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஒரு சிலருக்குலாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சரியா? ஒரு சிலருக்கு லாஸ்ட் அட்டம்ப்ட்டு அந்தமாதிரி நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ 10 செகண்டில் போச்சு, ஐயோ 1 செகண்டில் போயிட்டு, ஐயோ 2 செகண்டில் போயிட்டு அப்படின்னு நிறைய பேர் போனப்படி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்தமாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இந்த வாட்டி நடக்கக்கூடாது. அப்படி நடக்காமல் இருக்கக்காண்டி நம்ம சேனலில் இருந்து ஃபுல்லாக ஒரு அவேர்னஸ் ரன்னிங் வீடியோ எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டார்டிங் தான். எக்ஸாம் அப்டேட் இருக்கும் நம்ம சேனலில், ஃபிசிக்கல் அப்டேட் இருக்கும், மெடிக்கல் அப்டேட் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்டேட் இருக்கும். ஓவரால் கட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் காப்பி உங்களை தேடி வர வரைக்கும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? அதேமாரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சில அப்டேட்ஸ் வரும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ்க்கு போகலாமா? இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் ஃபஸ்ட்டு டே. சரியா? ஏப்ரல் 27 ஸ்டார்ட் ஆகி மே 30 வரைக்கும் நடக்குது, எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இன்றைக்கி வந்து ஒரு சிலர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் கம்மிங் டேஸில் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரியா? இன்றைக்கி வந்து எக்ஸாமில் என்னென்ன நடந்துச்சு ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும் நம்ம ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நாளைக்கு, சரியா, நாளைக்கு ஈவினிங்குள்ளே, சரி, நாளைக்கு ஈவினிங்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்படி எக்ஸாம் எழுதினார், ஒரு ஆடியோ ரெக்கார்டு மூலமாக, ஒரு வாய்ஸ் கால் ரெக்கார்டு மூலமாக அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம கால் பண்ணி அதை வந்து ஒரு ஃபீட்பேக்காக அப்லோட் பண்ணுவோம். இது வந்து நான் டேரெக்டாக அவர் சொல்கிறத நான் வந்து இன்டெரக்டாக சொல்கிறேன், அது என்கிட்ட டேரெக்டாக பேசுகிறத நான் அப்படியே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக அவேர்னஸ் வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரியா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியலாம். சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதுமாதிரி நமக்கு தெரியாதது மற்றவங்களுக்கு தெரியும். அதை ஷேர் பண்ணி நம்ம பசங்களுக்கு சேர்க்கணும், அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ. சரியா? ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. 100 மார்க்கு 110 மார்க்லாம் எடுத்துகிட்டு ஃபிசிக்கலில் வந்து ஓட முடியாமல் கிறங்கி விழுந்தவங்க இருக்காங்க, 10 செகண்டில் விட்டவங்களும் இருக்காங்க, 5 செகண்டில் விட்டவங்களும் இருக்காங்க. அந்தமாரி நிறைய நடந்துச்சு. சரி, எனக்கு தெரியும் ஒரு இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஃபைனலில் போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரன்னிங்கில் ஒரு 5 செகண்ட்ஸில் விட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்தமாதிரி நிறைய பேர் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. நானும் அந்தமாரிலாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். சரி, அந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம பட்டுட்டோம், இனிமேல் அந்த மாதிரி பற்றக்கூடாது இல்லையா? அதுக்காண்டி தான் நம்ம வந்து வீடியோ மேக்ஸிமம் மேக் பண்ணுறோம். சரியா? ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு வந்து ஏப்ரல் 28ஆம் தேதி நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் 1 டே வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு 11, 12, 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து படிக்கவே கூடாது. சரிங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக மேக்ஸிமம் ரெஸ்ட்லேயே இருக்கணும். நல்லா பாடி ஹைட்ரேட்டாக ஆகிட்டு மைண்டை வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விட்டுறணும். சரியா? அதாவது இன்றைக்கி காலையிலேருந்து ரிவைஸ் பண்ணி நைட்டு 12 1 மணி வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி அதுக்கடுத்து 2 hours 3 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் எக்ஸாம் வந்து பெர்ஃபார்ம் வந்து நல்லா பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். சரியா? அதாவது 1 வருஷமாக 2 வருஷம் 3 வருஷமாக நீங்கள் படிக்க முடியாததை இந்த 1 டேயில் படிக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். சரியா? அதனால் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது, மோக் டெஸ்ட் பேஜ்லாம் போட்டு பார்க்குறதுலாம் லாஸ்ட்டு 2 வீக்ஸு, லாஸ்ட்டு 10 டேஸ், லாஸ்ட் 1 வீக்கில் கவர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு 1 டே வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக, சரியா, லைட்டாக கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துக்குவாங்க. சரியா? மேக்ஸிமம் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு 8:30 9 மணிக்கெலாம் தூங்கிடுங்க. சரியா? ரெஸ்ட்டு எந்த அளவுக்கு எடுக்கிங்களோ அப்போ தான் உங்களுக்கு காலைல வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியா? காலைல வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கடுத்து காலைல வந்து ஒரு 4:30 5 o'clockலாம் வேக்கப் ஆகிட்டு லைட்டாக ஒரு யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிட்டு பக்கத்தில் ஏதாவது கோவில் டெம்பிள் எதுவும் போயிட்டு வாங்க. சரியா? அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷிஃப்ட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் 4 ஷிஃப்ட்டு நடக்கும். சரியா? 3 ஷிஃப்ட்டு 4 ஷிஃப்ட்டு நடக்கும்.
உங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சரியா, ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டா, செகண்ட் ஷிஃப்ட்டா, தேர்ட் ஷிஃப்ட்டான்னு பாருங்கள். சரியா, அதுக்கடுத்து வந்து நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா பைக்கில் பெட்ரோல் இருக்கான்னு கண்டிப்பாக பாருங்கள். பைக்கு ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்கள். சரியா, பைக்கில் காற்றுலாம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சரியா, அதுக்கடுத்து நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு வந்து எந்தெந்த டைமில் பஸ்ஸு இருக்குது, அடிக்கடி பஸ்ஸு இருக்கான்னு பாருங்கள். அடுத்து அந்த இறங்கின பஸ் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத லொக்கேஷன் காலேஜ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் நடக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து நான் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வந்து மேக்ஸிமம் பிஎஸ்என் காலேஜில் வந்து எக்ஸாம் நடக்கும். சரியா, அதாவது பிஎஸ்என் காலேஜ் வந்து பிராஞ்சேரியில் இருக்குது. பிராஞ்சேரியிலேருந்து பிஎஸ்என் காலேஜுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்ரு. அந்த 2 கிலோமீட்டர் நீங்கள் ஆட்டோவில் போகணுமா போகலாம். சரியா, ஆனால் மேக்ஸிமம் உள்ள பஸ் அடிக்கடி அடிக்காது. ஒரு சிலர் வந்து நடந்து போவாங்க, நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் அந்த சைடு போனால் யாரும் நடந்து போனால் கண்டிப்பாக அவங்கள வந்து கூப்பிட்டு போவேன். சரியா, நடந்து போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போக 30 மினிட்ஸ் ஆகும். சரி, அதனால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சரியா, முன்னாடி நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, மைண்டை வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க, மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. மறுநாள் காலையில் வந்து உங்களுக்கு வந்து எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க, பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஹால் டிக்கெட்டு என்னென்னா இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வரணும், என்னென்ன கொண்டு வரக்கூடாது. இப்போ நான் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எழுத போயிருந்தேன். இந்த ரிங்கு இருக்குல்ல, இந்த ரிங்கு கூட போட்டு போகக்கூடாது. சரியா, அதேமாரி சட்டை காலர்லாம் எடுத்து விட்டுறணும், டக்கின்லாம் பண்ணக்கூடாது, பெல்ட்டு போடக்கூடாது, பேனா எதுவும் கொண்டு போகக்கூடாது. ஒரு சின்ன இது இருந்தால் கூட வெளியே போக சொல்லிடுவாங்க. அதனால் உங்கள் பேக்கெட்டில் எதுவும் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன, வேறு கழுத்தில் மாலை கூட போட சொல்லலை. மாலை இருந்தால் கூட மாலையை கூட கழுத்த சொல்லிடுறாங்க. சரியா, அதுக்கடுத்து ஒரு ஆதார் ஒரிஜினல், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு ஒரிஜினல் மட்டும்தான். அந்த ஒரிஜினல் மட்டும் தான் மேக்ஸிமம் கொண்டு போக சொன்னாங்க. ஒரிஜினல் ப்ளஸ்ஸு உங்களோட ஹால் டிக்கெட்டு, இந்த 2 தான் எங்களை கொண்டு வர சொன்னாங்க. உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை படித்து பாருங்கள். சரியா, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா, ஒரு சிலர் நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், நாளைக்கு காலையில் ஹால் டிக்கெட் எடுத்துக்கலாம், நாளைக்கு காலையில் நம்ம போகும்போது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கிறாங்க. சரியா, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது 1 டேக்கு பிஃபோராகவே எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நண்பா. என்னென்ன நமக்கு தேவை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோமா. சரியா, அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, மேக்ஸிமம் நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் எல்லாம் செக் பண்ணி, இப்போ உங்களுக்கு 9 மணிக்கு எக்ஸாம் வைங்களேன், நீங்கள் இருக்கிற உங்கள் நேட்டிவில் இருந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே கிளம்பி போயிருங்க. சரியா, போக வச்சுல சாப்பிட்டுக்கலாம், எதுவும் போக வச்சுல நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், காலையில் நம்ம வேக்கப் ஆகி நம்ம ஒரிஜினல் ஆதார் ஒரிஜினலை தேடிக்கலாம் அப்படின்னு யாரும் அசால்ட்டாக இருக்காதுங்க. என்னென்ன தேவையோ அதை வந்து 1 டே பிஃபோராகவே எடுத்து வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. சரிங்களா, அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போயிருங்க, எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. ஏன்னா நீங்கள் அவங்க ஆள் நம்பர் எல்லாம் பார்க்கணும், ஸ்பாட்டுக்கு போகணும். சரியா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன தேவையோ கண்டிப்பாக எல்லாத்தையும் எட்டு போயிருங்க. சரிங்களா, இது வந்து நம்ம பார்ட் 1 எடுத்துக்கலாம். சரியா, பார்ட் 1 எடுத்துக்கலாம். பார்ட் 2ல் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சில அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.